வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் ரோஷன். காசா போரை தற்காலிகமாக அல்லது பின்னாட்களில் நிரந்தரமாக முடிவுக்கு கொண்டு வரும் டிரம்பின் 20 அம்ச ஒப்பந்தத்தில் ஹமாஸ் அனைத்து பணிய கைதிகளையும் ஒரே நேரத்தில் விடுவிக்க ஒப்புக்கொண்டது இஸ்ரேலின் முன்னணி அனுகூலமாக உள்ளது. பேச்சுவார்த்தைகளின் மற்ற சுற்றுகளில் ஹமாஸ் தலைவர்கள் கொல்லப்படுவதை தவிர்ப்பதற்காக அல்லது காசாவில் இஸ்ரேலியர் முழுமையாக வெளியேறுவதை கட்டாயப்படுத்துவதற்காக காப்பீட்டுக் கொள்கையாக சில பணிய கைதிகளை தம்முடன் வைத்திருக்க ஹமாஸ் தலைவர்கள் விரும்பினார்கள். ஆனால் டிரம்பின் திட்டத்தில் அது வேறு வழியில்லாமல் ஹமாஸால் ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளது. அதற்கு மிக எளிமையான காரணம், டிரம்பின் திட்டத்தை அனைத்து அரபு நாடுகளும் இஸ்லாமிய நாடுகளும் ஏற்றுக்கொண்டன. ஹமாஸ் அதை நிராகரித்தால் ஹமாஸ் தனிமைப்படுத்தப்பட்டு விடும். அனைத்து பணிய கைதிகளையும் விடுவிப்பதன் மூலம் ஹமாஸ் தனது கையிலிருந்து விலை மதிப்பெற்ற துருப்புச் சீட்டை கீழே போடுகின்றது. அது வருங்காலத்தில் ஹமாஸின் பேரம் பேசும் சக்தியை இல்லாது செய்துவிடும். இது இஸ்ரேலுக்கு எதிராக ஏராளமான நன்மைகளை அளித்துள்ளது. ஈரான், ஹெஸ்புல்லா மற்றும் சிரியா என்று எங்கும் கிடைக்காத நன்மை. போரின் பெரும்பகுதி முழுவதும் ஒரு குறிப்பிடத்தக்க கேள்வி என்னவென்றால், அக்டோபர் 7 படுகொலைக்கு பின்னால் இருந்த சூத்திரதாரிகளுக்கு என்ன நடக்கும் என்பதுதான். அவர்கள் அனைவரும் கொல்லப்படுவார்கள் என்று நேதன்யாகு அறிவித்தார். இஸ்ரேல் அவர்களை காசாவை ஆட்சி செய்யவோ அல்லது காசாவில் தலைமறைவாக வாழவோ எப்படி அனுமதிக்க முடியும் என்றும் கேள்வி எழுப்பினார். காலப்போக்கில் இஸ்ரேல் ஹமாஸின் பெரும்பாலான தலைவர்களை கொண்டுள்ளது. மேலும் எஞ்சியிருக்கும் தலைவர்களை அக்டோபர் 7 படுகொலையின் போது காசாவுக்கு வெளியே இருந்தவர்கள். காசாவுக்குள் இருந்த தலைவர்கள் யாக்யா சின்வார் மற்றும் மொஹாமட் டீப், மாற்று தலைவர் மொஹாமட் சின்வார் மற்றும் பிற உயர்மட்ட தலைவர்கள் கொல்லப்பட்டு விட்டனர். எனவே அடுத்த பதில் இறுதியில் அவர்கள் அனைவரும் கொல்லப்பட்டனர் என்பதுதான். 2024 ஆண்டு ஜூலை மாதம் மொஹாமட் டீப், 2024 ஆண்டு அக்டோபர் மாதம் யாக்யா சின்வார், இந்த ஆண்டு மே மாதம் மொஹாமட் சின்வார். மர்வான் ஈசா மற்றும் இஸ்மாயில் ஹனியே உட்பட பல உயர் ஹமாஸ் அதிகாரிகள், 5 ஹமாஸ் படைப்பிரிவு தளபதிகளின் 4 பேர் மற்றும் கிட்டத்தட்ட 24 பட்டாலியன் தளபதிகள் அனைவரும் காலப்போக்கில் கொல்லப்பட்டனர். காசாவில் தப்பி பிழைத்த முக்கிய நபர்கள் காசா நகர படைப்பிரிவு தளபதி இஸ் அல்தின் ஹதாத், தற்போது ஹமாஸின் ராணுவ தலைவராக உள்ளார். இவர்தான் அக்டோபர் 7 படுகொலையின் போது காசாவுக்கு உள்ளே இருந்த தளபதிகளில் தற்போது உயிருடன் உள்ள ஒரே ஒருவர். அவருக்கும் மொசாட் ஏதாவது திட்டம் வைத்திருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். கத்தாரில் ஹமாஸ் பேச்சுவார்த்தை குழு மீது இஸ்ரேல் நடத்திய விமான தாக்குதல் இஸ்ரேல் ஹமாஸ் அமைதி ஒப்பந்தத்திற்கான வாய்ப்பை பின்னோக்கி தள்ளிவிடும் விரிவாக்கமாக அந்த நேரத்தில் தோன்றியது. செப்டம்பர் 9 நடந்த தாக்குதல் அமெரிக்க நட்பு நாட்டின் இறையாண்மையை மீறியது மற்றும் மோதலை பிராந்திய அளவிலான போராக விரிவுபடுத்தும் அபாயத்தை ஏற்படுத்தியது. ராஜதந்திரம் அழிந்து விட்டதாக தோன்றியது. அதற்கு பதிலாக மீதமுள்ள அனைத்து பணிய கைதிகளையும் விடுவிப்பதற்காக ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்த ஒரு ஒப்பந்தத்திற்கு வழிவகுத்த ஒரு முக்கிய தருணமாக அது மாறியது. இது அவரும் அவருக்கு முன் ஜனாதிபதியாக இருந்த ஜோ பைடனும் தேடிக்கொண்டிருந்த ஒரு குறிக்கோள். இது மிகவும் நீடித்த அமைதியை நோக்கி முதல் படி என்று கூறப்பட்டுள்ளது. மேலும் ஹமாஸ் ஆயுதம் அகற்றல், காசாவின் வருங்கால நிர்வாகம் மற்றும் இஸ்ரேலிய ராணுவத்தை காசாவிலிருந்து முழுமையான திரும்ப பெறுதல் பற்றிய விவரங்கள் பேச்சுவார்த்தை நடத்தப்பட வேண்டியவை. ஆனால் இந்த ஒப்பந்தம் நீடித்தால் அது ட்ரம்பின் 2வது பதவி காலத்தில் அவர் பெற்ற சாதனையாக இருக்கலாம். பைடன் மற்றும் அவரது ராஜதந்திர குழுவால் முடிந்திராத ஒன்று இது. ட்ரம்பின் தனித்துவமான பாணி மற்றும் இஸ்ரேல் மற்றும் அரபு உலகத்துடனான முக்கியமான உறவுகள் இந்த முன்னேற்றத்திற்கு பங்களித்ததாக தெரிகின்றது. ஆனால் பெரும்பாலான ராஜதந்திர சாதனைகளைப் போலவே இருவரின் கட்டுப்பாட்டுக்கும் அப்பாற்பட்ட காரணிகளும் இருந்தன. பொதுவில் ட்ரம்ப் மற்றும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகுடைய பைடனுக்கும் ஒருபோதும் இல்லாத நெருங்கிய உறவு உள்ளது. இஸ்ரேலுக்கும் என்னை விட சிறந்த நண்பர் வேறு யாரும் இல்லை என்று ட்ரம்ப் கூறியுள்ளார். மறுபக்கத்தில் வெள்ளை மாளிகையில் ட்ரம்பை விட இஸ்ரேலின் மிகப்பெரிய நட்பு தலைவர் வேறு யாரும் இருந்ததில்லை என்று நேதன்யாகு வர்ணித்துள்ளார். தனது முதல் ஜனாதிபதி பதவி காலத்திலே ட்ரம்ப் இஸ்ரேலில் உள்ள அமெரிக்க தூதரகத்தை டெல் அவீவில் இருந்து ஜெருசலேமுக்கு மாற்றினார். அதன் மூலம் ஜெருசலேம் இஸ்ரேலின் தலைநகர் என்று அமெரிக்கா அங்கீகரிக்கிறது என்று காட்ட முயன்றார். மேலும் பாலஸ்தீனிய மேற்கு கரையில் இஸ்ரேலிய குடியேற்றங்கள் சட்டவிரோதமானது என்று நீண்டகால அமெரிக்க நிலைப்பாட்டை கைவிட்டார். இது சர்வதேச சட்டத்தின் கீழ் உள்ள நிலைப்பாடு. ஜூன் மாதம் ஈரானுக்கு எதிராக இஸ்ரேல் விமான தாக்குதல்களை தொடங்கிய போது ட்ரம்ப் அமெரிக்க குண்டுவீச்சு விமானங்களில் அதன் மிகவும் சக்தி வாய்ந்த பங்கபஸ்ட குண்டுகளால் ஈரானின் அணு செறிவூட்டல் வசதிகளை குறிவைக்க உத்தரவிட்டார். அந்த ஆதரவு திரைக்கு பின்னால் இஸ்ரேல் மீது அதிக அழுத்தம் கொடுக்க ட்ரம்புக்கு இடம் அளித்திருக்கலாம். அறிக்கையின்படி ட்ரம்பின் பேச்சுவார்த்தையாளரான ஸ்டீவ் விட்காஃப் 2024 ஆண்டின் பிற்பகுதியில் நேதன்யாகுவை சில பணிய கைதிகளை விடுவிப்பதற்கு ஈடாக ஒரு தற்காலிக போர் நிறுத்தத்தை ஏற்றுக்கொள்ளும்படி வற்புறுத்தினார். ஜூலை மாதம் சிறிய படைகளுக்கு எதிராக இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்திய போது அதில் ஒரு கிறிஸ்தவ தேவாலயத்தின் மீது குண்டுவீச்சு நடந்தது. ட்ரம்ப் நேதன்யாகுவை அவரது பாதையை மாற்றுமாறு அழுத்தம் கொடுத்தார். இஸ்ரேலிய பிரதமர் மீது ட்ரம்ப் வேறு எந்த அமெரிக்க ஜனாதிபதியாலும் முடிந்திராத அளவுக்கு உறுதியினையும் அழுத்தத்தையும் வெளிப்படுத்தினார் என்பதை காட்டியது. நேதன்யாகுவின் அரசாங்கத்துடனான பைடனின் உறவு எப்போதும் மிக பலவீனமாக இருந்தது.
பைடனின் கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டு இஸ்ரேலுக்கான ஆதரவு இருந்த போதிலும் காசா போர் தொடர்பாக அவரது ஜனநாயக கட்சிக்குள் கூர்மையான பிளவுகளும் இருந்தன. பைடன் எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியும் அவரது சொந்த உள்நாட்டு ஆதரவை உடைக்கும் அபாயத்தை ஏற்படுத்தியது. அதே நேரத்தில் டிரம்பின் உறுதியான குடியரசுக் கட்சி தளம் அவருக்கு சூழ்ச்சிக்கு அதிக இடத்தை அளித்தது. டிரம்பின் இரண்டாவது பதவிக்காலம் தொடங்கி 8 மாதங்களுக்கு பின்னர் ஈரான் கண்டிக்கப்பட்ட நிலையில் ஹெஸ்போல்லா அதன் தாக்குதல்களை நிறுத்திவிட்டு லெபனானுக்குள் முடங்கிக் கொண்டது. அந்த அமைதி ஒப்பந்தத்தை செய்து கொடுத்ததும் டிரம்ப் தான். தோஹாவில் இஸ்ரேலிய ஏவுகணை தாக்குதல் ஒரு கத்தார் குடிமகனை கொண்டது. ஆனால் ஹமாஸ் தலைவர்கள் யாரும் கொல்லப்படவில்லை. இது டிரம்புக்கு நேதன்யாகுவுக்கு இறுதி எச்சரிக்கை விடுக்க வழிவகைப்படுத்தி கொடுத்தது. போர் நிறுத்தப்பட வேண்டிய கட்டாயத்தை நேதன்யாகு மீது திணிக்க டிரம்புக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தது. காசாவில் இஸ்ரேலுக்கு பைடனை விட ஒப்பீட்டளவில் சிறந்த சுதந்திரத்தை டிரம்ப் வழங்கி இருந்தார். ஈரானில் இஸ்ரேலின் தாக்குதலுக்கு அவர் அமெரிக்க ராணுவ பலத்தை வழங்கினார். ஆனால் கத்தார் மண்ணின் மீதான தாக்குதல் முற்றிலும் வேறுபட்ட விஷயம். போரை எவ்வாறு முடிவுக்கு கொண்டு வருவது என்பது குறித்த அரபு நிலைப்பாட்டை நோக்கி அவரை நகர்த்தியது. பல டிரம்ப் அதிகாரிகள் கத்தாரில் நடந்த தாக்குதல் ஒரு திருப்பு முனை என்று கூறியுள்ளனர். இது ஜனாதிபதியை சமமான ஒப்பந்தத்தை முடிக்க அதிகபட்ச அழுத்தத்தை செலுத்த தூண்டியது. மற்றொரு பக்கத்தில் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்பின் வளைகுடா நாடுகளுடனான நெருங்கிய உறவுகள் நன்கு ஆவணப்படுத்தப்பட்டுள்ளன. அவருக்கு கத்தார் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்துடன் வர்த்தக ஒப்பந்தங்கள் உள்ளன. அவர் தனது 2 ஜனாதிபதி பதவி காலங்களையும் சவுதி அரேபியாவுக்கு முதலாவது அரசுமுறை பயணங்களுடன் தொடங்கினார். இந்த ஆண்டு அவர் தோஹா மற்றும் அபுதாபியிலும் தங்கினார். இஸ்ரேலுக்கும் ஐக்கிய அரபு அமீரகம் உட்பட பல முஸ்லிம் நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை இயல்பாக்கிய அவரது ஆபிரகாம் ஒப்பந்தங்கள் அவரது முதல் பதவி காலத்தில் மிகப்பெரிய ராஜதந்திர சாதனையாக இஸ்ரேலால் பார்க்கப்பட்டது. இந்த ஆண்டின் தொடக்கத்தில் அரேபிய தீபகற்பத்தின் தலைநகரங்களில் அவர் செலவிட்ட நேரம் அவரது சிந்தனையை மாற்ற உதவியது. மத்திய கிழக்கு பயணத்தில் அமெரிக்க ஜனாதிபதி இஸ்ரேலுக்கு பயணம் செய்யவில்லை. ஆனால் ஐக்கிய அரபு அமீரகம், சவுதி அரேபியா மற்றும் கத்தார் ஆகிய நாடுகளுக்கு பயணம் செய்தார். அவர் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பல முறை கோரிக்கைகள் வந்தன. தோஹா மீதான இஸ்ரேலிய தாக்குதல் நடந்து ஒரு மாதத்திற்குள் வெள்ளை மாளிகை டிரம்ப் அருகில் நேதன்யாகு அமர்ந்திருந்தார். அப்போது நேதன்யாகு கத்தாரிடம் நேரில் மன்னிப்பு கேட்குமாறு கேட்டுக்கொண்டார். அன்றைய தினம் நேதன்யாகு காசாவுக்கான டிரம்பின் 20 அம்ச அமைதி திட்டத்தில் கையெழுத்திட்டார். இது பிராந்தியத்தில் உள்ள முக்கிய முஸ்லிம் நாடுகளின் ஆதரவையும் கொண்டிருந்தது. நேதன்யாகுடனான டிரம்பின் உறவு இஸ்ரேலுக்கு ஒரு ஒப்பந்தத்தை கேட்டு அழுத்தம் கொடுக்க அவருக்கு இடமளித்திருந்தால் முஸ்லிம் தலைவர்களின் ஆதரவை டிரம்பின் 20 அம்ச அமைதி திட்டத்தை பெற்றிருக்கலாம். மேலும் ஹமாஸை ஒரு ஒப்பந்தத்தில் உறுதியாக இருக்க அவர்களின் நம்ப வைக்க உதவி இருக்கலாம். தந்திரோபாய மற்றும் சர்வதேச ஆய்வுகள் மையம் CSIS இயக்குனர் ஜோன் ஆல்டன்மேன் கூறிய போது தெளிவாக நடந்த விஷயங்களில் ஒன்று, ஜனாதிபதி டிரம்ப் இஸ்ரேலியர்களுடனும் மறைமுகமாக ஹமாஸுடனும் செல்வாக்கு செலுத்தினார் என்று கூறுகிறார். அது ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தியது. இஸ்ரேல் இப்போது இஸ்ரேலிய சிறைகளில் அடைக்கப்பட்டுள்ள 1000க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனர்களை விடுவிப்பதாக உறுதி அளித்துள்ளது மற்றும் காசாவிலிருந்து ராணுவத்தை பகுதியளவு திரும்ப பெறுவதற்கு ஒப்புக்கொண்டுள்ளது. அதற்கு ஒப்புக்கொண்டுள்ள நேதன்யாகு டிரம்பால் அழுத்தம் கொடுக்க முடிந்துள்ளது. டிரம்ப் தனது 2வது பதவி காலத்தை தொடங்கிய போது காசா ஒரு சர்வதேச கடல் முனை ரிசார்ட்டாக மாற்றப்பட உள்ளதால் பாலஸ்தீனர்கள் அங்கிருந்து இடம்பெற வேண்டும் என்ற கண்கவர் ஆலோசனையுடன் டிரம்ப் தொடங்கினார். முஸ்லிம் தலைவர்கள் கோபம் அடைந்தனர். அனுபவம் வாய்ந்த மத்திய கிழக்கு ராஜதந்திரிகள் திகைத்து போனார்கள். இருப்பினும் டிரம்பின் 20 அம்ச அமைதி திட்டம் பைடனுடன் செய்திருக்கக்கூடிய மற்றும் அமெரிக்காவின் நட்பு நாடுகள் நீண்ட காலமாக ஒப்புதல் அளித்த ஒப்பந்தங்களிலிருந்து அவ்வளவு வேறுபட்டதல்ல. டிரம்ப் ஒரு வழக்கமான முடிவுக்கு மிகவும் வழக்கத்துக்கு மாறான பாதையை எடுத்துள்ளார். அது குழப்பமாக இருந்துள்ளது. ஆனால் குறைந்தபட்சம் இந்த விஷயத்திலும் இந்த தருணத்திலும் அது பயனுள்ளதாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. இந்த வெள்ளிக்கிழமை நோபல் குழு இந்த ஆண்டு அமைதி பரிசு வென்றவரை அறிவிக்கும். டிரம்ப் பெறுவது சாத்தியமில்லை என்றாலும் அந்த வாய்ப்பு சில வாரங்களுக்கு முன்பு இருந்ததை போல கிட்டத்தட்ட சாத்தியமற்றதாக தெரியவில்லை.